மதசார்பற்ற நீங்க சொன்னீங்கல்ல, மதசார்பற்ற இது அதுக்கான பிரச்சனை. அது புள்ளியில தான் இணையறாங்கன்னு. அந்த அளவுக்கு பெரிய ஒரு மோசமான நிலைமை தமிழ்நாட்டுல இல்லை. ம். இந்த கூட்டணிகள் பாஜகன்றப்ப மதசார்பற்ற அணின்னு இந்த சைடு வர்றாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள்ல எனக்கு என்னன்னு உளவுத்துறையும் சரி, கவர்மெண்ட்டும் சரி நடந்துக்கிறத பார்க்குறோம். இது ஒரு பார்ட். 2வது திருப்பி திருப்பி அரசுக்கு எதிரான பிரச்சனைகளை தள்ளிட்டு, மத்திய அரசு, மாநில அரசுன்ற மாரி ஒரு தோற்றத்த உருவாக்குறாங்க. அந்த விஷயங்கள்ல இவங்க போய் இவங்களும் கூட சேர்ந்து பண்றாங்க. ம். இப்படி பண்ணும்பொழுது தேர்தல் நெருக்கத்துல வருது வச்சுக்கங்க. இவர் வாய் விடுறாருல்ல, நான் விஜய்க்கான கதவை மூடிட்டேன். நானு அதிமுக கதவை மூடிட்டேன். நான் மட்டும் நினைச்சிருந்தா அங்க போவேங்க. நீங்க மட்டும் நினைக்க வேணாம். வைகோ நினைச்சாலும் அங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம். ஏன் அவர் எம்பியும் சுயேட்சை எம்பி தானே. ம். தீப்பெட்டியில் தான் நின்னாரு. ம். அவரும் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கலாம். ஆனா வைகோவை யாரும் மேடையில பேசல. இருங்க. திருமாவளவன் மனசாட்சி இங்க இருக்கு. ஏன்னா ஏன் பேசலன்னா, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து வைகோ வாங்கன்னு கூப்பிடல. எல்லாரும் திருமாவளவனை தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா திருமாவளவன் அந்த வேலையை பண்ணுவாரு. ம். திருமாவளவனை கூப்பிட்டா அவர் எல்லாரையும் கூப்பிட்டு வருவார். திருமாவளவனை வச்சுதான் மக்கள் நல கூட்டணியை ஜெயலலிதா ஃபார்ம் பண்ணாங்க. ம். அது ஸ்டாலினுக்கும் தெரியும்ல. எல்லாருக்கும் திருமாவளவன் அந்த கூட்டணிக்கு எவ்வளவு முக்கியங்கிறது ஸ்டாலின் உணர்ந்திருக்காரு. தெரியும். இந்த கூட்டணிலாம் நீங்க தேர்தல் நெருக்கத்துல பாருங்க. யார் எவ்வளவு முக்கியன்றதெல்லாம் தெரியும். அப்ப ஏன் பாமக ட்ரை பண்றாங்க? ம். ஏன் பாமக ட்ரை பண்றாங்க? அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணும் பொழுது இவர் கொஞ்சம் வேற மாதிரி பேசுவார்.